பசுமை தாயகம் என்கிற அமைப்பினுடைய தலைவர் ஐக்கிய நாடுகளின் சபையில் பெண் உரிமையை குறித்தும் குழந்தை தொழிலாளர்களை குறித்தும் பெண் பாலியல் வல்லுறவுக்கு எதிராக போராடி வருகின்ற எங்கள் சொந்த இரத்த உறவுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுகின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தமிழர் விரோத சக்திகள் திட்டம் தீட்டினார்கள். அப்போதுதான் நமக்கு கொஞ்சம் பொறி தட்டிச்சு. ஓஹோ, கதை வேற மாதிரியா போகுது. பாட்டாளி மக்கள் கட்சியும் நாங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் நாங்களும் சில ஏரியாக்கள்ல எங்களுக்கு பங்காளி சண்டை இருக்கு இல்லங்கள. தென் மாவட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் தமிழ்ச்சாதிகளுக்குமான மோதல்கள் இருக்கிறது. கொங்கு மண்டலத்திலே அருந்ததி சமூகத்திற்கும் கொங்கு வேளாளர்களுக்கும் அல்லது வேட்டுவ கவுண்டர்களுக்குமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்து முரண்பாடை வைத்து எங்களுக்குள் சண்டையிட்டு எங்களுக்குள் மோதவிட்டு நீங்கள் அதிகார பதவியை சுவைப்பதற்காக நீங்கள் போடுகிற திட்டத்திற்கு இந்த வேல்முருகன் உடந்தையாக இருக்க மாட்டான் என்று அறிவித்தேன். இதையா வேல்முருகா இம்மா நாளா சொல்லமாங்க, இந்த சேலத்துல சொல்லணும்னு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இதற்கு சாட்சி யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னோடு பயின்ற என் அன்புக்குரிய நண்பர், தற்போதைய சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருள் அவர்களே சாட்சி. அருள் நானும் தான் அறையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மூத்த அமைச்சர் சொல்லுகிறார். அப்போதே அருளிடத்திலே சொன்னேன், அருள் பாத்தியா என்ன நடக்குது பாத்தியா, இதான் அரசியல் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே கூடியிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகளானாலும் சரி, இங்கே கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற நான் வாசித்தளித்த இத்தனை கட்சியினுடைய உறவுகளானாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இங்கே இருக்கிற ஏனைய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய சமூகங்களோடும் கூட்டணியில் இல்லாத அண்ணன் திருமாவளவன், தொகுதி உடன்பாடோடு இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்களோடும் அல்லது இன்னும் ஏனைய தமிழ் சமூகத்தின் தலைவர்களோடும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்புக்குரிய ரத்தம் சீமான் அவர்களோடும் எந்த விதத்திலும் முரண்படக்கூடாது. எந்த நாகரிகமான அரசியல் விமர்சனம் இருக்க வேண்டுமே தவிர தனி மனித தாக்குதலை செய்யக்கூடாது. நாம் ஆட்சிக்கு வந்தால், நாம் வெற்றி பெற்றால், இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் நாம் என்ன செய்வோம்? நஞ்சில்லாத உணவை கிடைப்பதை உறுதி செய்வோம். நோய் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு ஏற்பாடு செய்வோம். கடன் இல்லாத வாழ்க்கை இந்த மக்கள் வாழ்வதற்கு உத்தரவாதம் தருவோம். 12 வயது 8 வயது சிறுமிகள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படாமல் இந்த தமிழ் சமூகம் வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை, பாதுகாப்பு அரண்களை ஏற்பாடு செய்வோம். குடிநீர் விற்பனையை தடுப்போம். கஞ்சா போதையை தடுப்போம். என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற மதுபான கடைகளை, மதுபான ஆலைகளை மூடுவோம். சுற்றுச்சூழலுக்கு பங்கமில்லாத மலைகளை குடைந்து கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கடத்துகிற மணல் மாபியாக்களும் கிரானைட் குவாரி முதலாளிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்வோம். இப்படி நாம் வகுத்தளித்திருக்கிற 100க்கும் மேற்பட்ட தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் இருக்கிறது. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுத் தருவோம். பொது வாக்கெடுப்பின் ஊடாக உலக அரங்கில் தமிழ் ஈழம் என்ற ஒரு நாட்டை என் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேளாண் பிரபாகரன் கண்ட கனவை, 50,000 போராளிகளின் கனவை நிறைவேற்றுவோம். இதைத்தான் பேசணும் வேட்பாளர்கள், இதைத்தான் பேசணும் இரண்டாம் கட்ட தலைவர்கள். எந்த விதத்திலும் அண்ணன் திருமாவளவனோடும், விடுதலை சிறுத்தைகளோடும், கம்யூனிஸ்ட் தோழர்களோடும், ஏன் திமுக தோழர்களோடும், அதிமுக தோழர்களோடும் மாறுபட்ட கருத்துக்களோ சண்டை சச்சரவுகளோ கூடாது. நாம் செய்ய போகிற அரசியல் தமிழ்நாட்டில் பல பேருடைய தூக்கத்தை தொலைப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய கோட்டை கொத்தளத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. என் தமிழ் சமூகங்களின் கூட்டமைப்பு சில இடங்களில் தொகுதி உடன்பாடை எட்ட இருக்கிறது. மகிழ்ச்சியாக சொல்றேன், சில இடங்கள்ல 200 தொகுதிகளுக்கு வேட்பாளரை நாம் அறிவித்து விட்டோம். இன்னும் 34 தொகுதிக்கு நாம் அறிவிக்கல. அந்த 34 தொகுதியிலும் இந்த தமிழ் குடிகளின் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் இந்த மண்ணை ஆள்வதற்கு தகுதி பெற்ற தலைவர்களுக்கு இந்த திமுக, இந்த அண்ணா திமுக ஒரு இடம் கூட வழங்கல. சென்னையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங், அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங் போட்டியிடுகிறார். இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கணவனை இழந்து பெண் பிள்ளையை வைத்துக் கொண்டு தனியாக தேர்தல் களத்தை சந்திக்கிற அவரை இந்த தேர்தலில் அந்த தொகுதியில் வேட்பாளர் போடாமல் ஆதரிப்பதை குறித்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி முடிவு செய்ய இருக்கிறது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் வெளியேற்றிய திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகின்ற ஒட்டாபிடாரம் என்ற தொகுதியில் வேட்பாளரை போடுவதை குறித்து இந்த கூட்டணி ஆய்ந்து போடலாமா வேண்டாமா என்பதை குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடியிலே போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து வேட்பாளரை இந்த கூட்டணி நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற இடத்தில்
அதனுடைய முன்னணி தலைவர் ஒருவர் நிற்கிற இடத்தில் வேட்பாளரை போடலாமா வேண்டாமா என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுடைய வீகம் என்பது எங்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிராக இருப்பவர்களை, பொது வாக்கெடுப்புக்கு எதிராக இருப்பவர்களை, என் சிறப்பு முகாம்களை திறந்து என் ஈழத்தமிழர்களை விடுதலை செய்ய மறுப்பவர்களை சரியான பாடம் புகட்டுவதற்கும், தமிழீழ விடுதலையில் போராடிய மாவீரர்களை ஏற்றுக்கொள்பவர்களையும், தமிழீழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு எடுப்போம் என்று சொல்லக்கூடியவர்களையும், அதே மாதிரி இந்த மண்ணில் எங்களுடைய தமிழர் தலைமையாக, உலக தமிழர்களின் ஒப்பற்ற முகவரியாக மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசியல் கட்சி தலைமைகள் இந்த தேர்தலில் போட்டியிட்டால், அவர்கள் எங்கள் கூட்டணியை அணுகி ஆதரவு கேட்டால், அவர்கள் போட்டியிடுகின்ற அந்த தலைமைகள் போட்டியிடுகிற இடத்தில் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை திரும்ப பெறுவதை குறித்து இந்த கூட்டணி தலைவர்கள் நாங்கள் 100 பேரும் ஒன்று கூடி அமர்ந்து நாங்கள் முடிவெடுப்போம்.